5.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியைப் போல நீர்வளம் கொண்ட செவ்வாய்க்கோளின் நீர்மயம் வறண்டு போனதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆதி காலத்தில் செவ்வாய்க்கோளின் உட்கரு பூமியின் உட்கருவை போல் கொதிக்கும் திரவ உலோகமாக இருந்தது. அப்போது இருந்த செவ்வாயின் வலுத்த ஈர்ப்பாற்றல் பூமியை போல் ஒரு வாயு மண்டல குகையை கொண்டிருந்தது. அதனால் செவ்வாய் தள சூரிய கணல் சூடாகாது நீர்வரம் நிலவளம் செழித்திருந்தது. பிறகு பெருத்த எரிமலை வெடிப்புகள் எழுந்து உட்குழம்பு வெளியேறி ஏதோ ஒரு காரணத்தால் திரவ உட்கரு குளிர்ந்து திடப்பொருளாகி சுருங்கி எடை குறைந்து அதன் ஈர்ப்பாற்றலும் குன்றி போனது. அதன் பிறகு செவ்வாய்க்கோளின் பாதுகாப்பு வாயு மண்டலம் மறைந்தது. சூரிய கணல் செவ்வாய்க்கோளை நேராக தாக்கி நீர்வளம் யாவும் மெதுவாக ஆவியாகி அண்டவெளியில் காணாமல் போனது. மீண்டும் மீண்டும் நீர்மயம் ஆவியாகவும் பனிப்பாறையாகவும் சேர்ந்தன. செவ்வாய்க்கோளினை ஆய்வு செய்த விண்கலங்கள் மூலம் இக்கோளானது தோன்றி 600 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பெருத்த ஒரு காலநிலை மாறுதல் உண்டானது அறியப்பட்டது. இதுவரை கூறப்பட்ட கருத்துக்கள் யாவும் பல ஆண்டுகளாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு கிடைத்த தடயங்கள் அனைத்தையும் அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து பூமியுடன் ஒப்பிட்டு பின்பு ஜனரஞ்சகமாக பதிவு செய்யப்பட்டன. ஆனால் அங்கு வாழ்ந்ததாக சொல்லிக் கொள்ளும் ஒருவர் எந்த ஆராய்ச்சியும் இன்றி அடுக்கடுக்காக இது போன்ற அறிவியல் கருத்துக்களை செவ்வாய் குறித்து முன்வைத்தால் நம்பாமல் இருக்க இயலுமா? ரஷ்யாவைச் சேர்ந்த போரிஸ்கா என்ற சிறுவன் தான் இது அறிவியல் கருத்துக்களை அள்ளி தெளிக்கும் ஆய்வாளர். பிறந்து 4 மாதங்களிலேயே பேசத் துவங்கி 1 வயதில் எழுத்துக்களை படித்து 1.5 வயதில் செய்தித்தாள்களை வாசித்து 2.5 வயதில் வண்ண ஓவியங்களை தீட்டியுள்ளார். இவையெல்லாம் வழக்கமாக மூளையில் பதியப்படும் தகவல்களின் அடிப்படையில் நடந்தவையாக தெரியவில்லை. அவன் தன்னை செவ்வாய்க்கோளிலிருந்து வந்தவன் என்று கூறி விஞ்ஞான உலகையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார். முன்பு தான் செவ்வாய்க்கோளில் வாழ்ந்ததாகவும் அங்கே உயிரினங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருந்தது எனவும் அக்கோளானது வரலாறு காணாத பேரழிவை சந்தித்தாலும் இன்னும் நிலைத்து நிற்பதாக கூறுகிறார். செவ்வாய்க்கோள் சந்தித்த இயற்கை பேரழிவால் அதன் வளிமண்டலம் அழிந்து போய்விட்டதாகவும் நிலத்துக்கு கீழிருக்கும் நகரங்களில் சில கிரகவாசிகள் இன்னும் அங்கு வசிப்பதாகவும் கூறியுள்ளார் அச்சிறுவன் போரிஸ்கோ. தான் அங்கு வாழும் காலத்தில் வர்த்தக மற்றும் விஞ்ஞான ஆய்வுக்காக அடிக்கடி பூமிக்கு வந்து சென்றதாக சொல்கிறார். மேலும் தான் ஒரு விண்கலத்தின் விமானியாக இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். இவையெல்லாம் நடந்தது லெமூரிய நாகரிக காலத்தில் எனவும் தனது லெமூரிய நண்பன் தன் கண் முன்னே இறந்து போவதை தான் கண்டதாகவும் கூறியுள்ளார் போரிஸ்கோ. பூமியின் பேரழிவிலிருந்து நிகழ்ந்து மலைகள் எல்லாம் வெடித்து சிதறி லெமூரிய கண்டமானது சிறு சிறு துண்டுகளாக பிரிந்து நீருக்குள் மூழ்கி உள்ளது என்றும் அது நடந்தது 8 லட்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றும் கூறியுள்ளார். பேராசிரியர்கள் பலர் பல்லாண்டு காலம் ஆராய்ந்து கண்டறிந்த தகவல்களை எல்லாம் மிகச் சுலபமாக எடுத்துரைக்கிறார். மேலும் செவ்வாய்க்கோள் குறித்து அவன் கூறியதாவது: தன்னை போன்று பலர் செவ்வாய்க்கோளினில் வாழ்ந்ததாகவும் அங்கு பெரும் அணு ஆயுத போர் ஒன்று நடந்து அதில் அனைத்தும் எரிந்து சாம்பலானதும் என்றார். அங்கும் கண்டங்கள் இடமாறியதாகவும் அக்கிரகவாசிகள் கரியுமர வாயுவை சுவாசிப்பதாகவும் பூமிக்கு வந்தால் மட்டும் இந்த வழியை சுவாசிப்போம் என்று கூறியுள்ளார். செவ்வாயில் தரையிறங்கும் பூமியின் விண்கலங்கள் செயலிழப்பதற்கான காரணம் பற்றி கேட்டபோது செவ்வாயில் இருந்து சமிக்கை வந்தபடி உள்ளது, அதில் விண்கலங்களை செயலிழக்கச் செய்கிறது என உறுதிபட தெரிவிக்கிறான் போரிஸ்கோ. இந்நேரத்தில் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வேற்று கிரகவாசிகள் பற்றி
குறிப்பிட்டிருந்த கருத்தினை இங்கு நினைவுபடுத்துதல் வேண்டும். வேற்று கிரகவாசிகள் என்பது பொய்யல்ல. பூமியிலிருந்து அவர்களை தொடர்பு கொள்ள இயலாது. அது மிகவும் ஆபத்தானது. அது நம்மை காட்டிக் கொடுப்பது போலாகிவிடும் என ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் எச்சரித்திருந்தார். இனங்காணப்படாத பறக்கும் பொருட்களை அல்லது பறக்கும் தட்டுகளை வரைபடம் வரைந்து விவரிக்கும் போரிஸ்கோ அவற்றில் 6 படைகள் இருப்பதாகவும் அவற்றின் அளவுகளை விழுக்காடு அடிப்படையிலும் கூறுகின்றார். மேலும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே அழிந்து போன பிராசர்பன் என்ற கோளினை பற்றியும் அது அழிந்து போன விதம் பற்றியும் கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். காரணம், அக்கோளானது அழிந்து போன முறை பற்றி பல ஆண்டுகளாக மேற்கொண்ட ஆய்வினை தத்ரூபமாக விளக்குகிறார். மேலும் செவ்வாய் வாசிகள் அனைவரும் லெமூரியர்களை போன்று உயரமானவர்கள் என்றும் செவ்வாயில் தண்ணீர் பிரச்சனை நிலவிய காலத்தில் பூமிக்கு விண்கலங்கள் மூலம் வந்து தண்ணீர் எடுத்துச் சென்றதாகவும் கூறுகிறார். ஆனால் சமூகம் போரிஸ்கோவை அங்கீகரிக்க மறுக்கிறது. இருந்தபோதும் விஞ்ஞான உலகம் அவன் ஒரு வித்தியாசமான சிறுவன் என்பதை நிரூபிக்க தவறவில்லை. செவ்வாய் பற்றி அறிந்த, ஆராயப்பட்ட மற்றும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வரும் அனைத்து செய்திகளும் ஒன்றை நிச்சயம் ஆணித்தரமாக பறைசாற்றி வருவது உறுதியாகிறது. செவ்வாய் கோளானது பூமிக்கு முன்பு தோன்றி அங்குதான் முதலில் உயிர் துளிர் விட்டது. முதல் நாகரீக வளர்ச்சி பெற்று அங்குள்ள உலகமானது அழிந்துள்ளது உண்மையெனில் பூமிக்கு ஒத்த கோடாக கருதப்படும் செவ்வாய் கோளினில் நிகழ்ந்த நிலையே பூமிக்கும் நேரிடும் என்பது உறுதியாகிறது.